ஆக்சுவலி டெக் மேல நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஃபோனை வந்து ரிவ்யூ பண்றவங்க தான் டெக் சேனல் நினைச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையா சேனல் பாக்குறீங்களா ப்ரோ? ஈஸியா இருக்கு, இதை போயிட்டு பெரிய விஷயம் மாதிரி சொல்றீங்க. குக்கிங் வீடியோ பார்ப்பாங்களா? குக்கிங் வீடியோ டவுட். பரவாயில்ல, பொண்ணுங்களாம் கை நடக்காது போல பதக்குது. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, புதுசா பிளேஸ்மெண்ட் முடிச்சு லேப்டாப் இல்லாம வேலை வேணுமா? ஹாய் சோல்ஜர்ஸ். 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், 1 லட்சம் ரூபாய் பிசி கிவ்அவே. ஆனா இன்ன வரைக்கும் கொடுக்கல. ஆனா ஆச்சரியம் என்ன, நீங்களும் யாரும் கண்டுக்கல, அவாய்ட் பண்றீங்களா? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4-5 மாசத்துக்கே வந்து ஸ்கேம்னு கமெண்ட் போட்டுருக்கீங்க. பட் இப்ப யாரும் கண்டுக்கிறதே இல்ல, ஏன்னு தெரியல. எது மேலேயும் பெருசா ஈடுபாடு இல்லப்பா. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த 1 லட்ச ரூபாய் பேசி உங்கள ஒருத்தருக்கு சூஸ் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள ஒருத்தரை இங்க கூப்பிட்டுருக்கோம். வாங்க. ஹாய் சோல்ஜர்ஸ். ஷாக்கா இருப்பாங்க, என்ன ஃபீமேல் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கே ஒரு இது வந்து விமன் இன் டெக்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 10% தான் ஃபீமேல் ஆடியன்ஸ். நாங்க நினைச்சோம்னா எங்க பசங்க தான் வந்து அவங்க அம்மா போன்ல பாத்துட்டு நடிச்சிருந்தோம். பட் இது எங்களுக்கு ஷாக்கிங் தான். This is sudden surprise to me also. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர். சொல்லுங்க, நீங்க எப்படி எங்க சேனல் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டெக்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டா சொல்லுங்க. டெக்ல வந்து பேசிக்கா நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், அதனால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும்னு ஒரு எய்ம். 12th 11th இருந்தே உங்க சேனல் பார்த்துட்டு இருக்கேன். பிசி பில்டு, இப்ப கேளுமா உனக்கு இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். மொபைல் எடுத்து பிரிச்சு பாக்குறது, அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப் திறந்தாலே ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்பைரிங்கா இருக்கும்போது எதுனா வேல்யூபிளா டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா அது உங்க சேனல் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. பொதுவாகவே வந்து விமன் டெக் வந்து ரொம்ப கம்மி நம்ம ஊர்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எங்க சேனல் மாதிரி இல்ல, சீரியஸா யாருக்குமே தெரியாது. சொன்னாலே எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஆமா, என்ன சொன்னா அசிங்கமா திட்டுனா. ஆக்சுவலி டெக் மேல நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஃபோனை வந்து ரிவ்யூ பண்றவங்க தான் டெக் சேனல் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, என்ன கலாச்சாங்க சொல்லுங்க. என்ன நினைச்சாங்கன்னா தெரியும்ல அவங்க, அப்புறம் தமிழ் பாக்ஸ் கட்டு அவங்க நேம் கூட தெரியல. அவங்கதான் அவங்கள பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் எனக்கு காண்டா இருக்கும், ஏய் உண்மையான டெக் என்னன்னே தெரியாதா அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ரியல் சோல்ஜர். ஓகே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 100K பிசியை பில் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா நான் அதை பில் பண்ண போறேன், நீங்க தான் பில் பண்ணி ஆகணும் as usual. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை A2D PC Factory. உங்களுக்கு இந்த மாதிரி பிசியை பில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா A2DPCFactory.com போயிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அப்படின்னா டேட்டா நம்பர் கால் அடிங்க. எங்களோட கன்சல்டன்ட்ஸ் உங்களோட கொரி என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷன் அந்த பிசி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் 20% பே பண்ணா மட்டும் போதும், உங்க வீட்டுக்கு பிசி வந்து சேர்ந்துரும். இனிமேல் நீங்க கஷ்டப்பட்டு ரோட்ல அலைஞ்சி வெயில்ல போயிட்டு பிசி கஷ்டப்பட்டு பில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 1 phone கால்ல உங்களோட பிசி பில் முடிஞ்சிரும். அதுவும் வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கால் பண்ணுங்க, உங்க பிசியை வீட்டுக்கு டெலிவரி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் இதுக்கு முன்னாடி என்ன பிசி வச்சிருந்தீங்க, அந்த கதையை வந்து அது வந்து விக்டஸ். ஓகே, எஸ்பி விக்டஸ். என்ன ப்ராசஸர், என்ன ப்ராசஸர் வந்து Ryzen 7, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 3050. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பிசி பில் பண்ணுறதுக்கு பிசில முக்கியமான மேட்டர் இது. பிசில மதர் போர்ட் கிடையாது, கேபினெட்டா. இது உண்மையாக சேனல் பார்க்குறீங்களா? நீங்க எப்படி கேக்குறீங்க? பில் பண்றது எது ஸ்டார்டிங் கேக்குறீங்களா? ஸ்டார்டிங்ல முக்கியமானது எது? ப்ராசஸர் தான். அதுதான். நாம் வந்து உங்களுக்கு வந்து Ryzen 5 யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் என்னன்னா நீங்கள் நினைப்பீங்க, என்ன Ryzen 5 தரீங்க, கம்மியாக தரீங்க, என்ன கிடையாது. அந்த லேப்டாப் இருக்க Ryzen 7ம் இதில் இருக்க Ryzen 5ன்றது அதோட பெருசு. ஏன்னா இது டெஸ்க்டாப். இந்தாங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி ப்ராசஸர் தொட்டு பார்த்துறீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, கோல்டு ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சா இது வேலை செய்யாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மதர் போர்ட் B850 கேமிங் ப்ளஸ் வைஃபை. இது வந்து பார்த்தீங்கன்னா MSIயோட மதர் போர்ட். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதில் ப்ராசஸரை போடணும், அதுக்கு இது அன்பாக்ஸ் பண்ணணும். வெங்கட் கத்தி இந்தா பிடிச்சுக்க. கர கை தரேன் வெங்கட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை ஆண்டனா. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஆன் பண்ணிங்கன்னா வைஃபை கனெக்ட் ஆகாது. இது போட்டால் தான் வைஃபை கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக இது வர வச்சிரும். இப்போ மதர் போர்டு வெளியே எடுத்துருங்க. பொதுவாக வந்து பொண்ணுங்களாம் வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க? மேக்கப் வீடியோலாம் பார்ப்பாங்கல்ல, ரெடி டு வித் மீ அப்படி சொல்லி. ஓகே, குக்கிங் வீடியோலாம் பார்ப்பாங்களா? குக்கிங் வீடியோ டவுட். நாங்கள் குக்கிங் வீடியோ பார்த்தா சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நான் படிச்சிருக்கேன். கேமரா எடுத்து படிச்சிருக்காரு. என்ன கருமையா இது? பிளேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க கேர்ள்ஸ்னா, என்ன கோர்ஸ் இருக்கு, எப்படி ஆன்லைன்ல கத்துக்கலாம், 4 வருஷத்துல பண்ணாததை அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல பண்ணுவாங்க. இப்போ லேப்டாப் நான் வாங்க சொல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க, 1 lakhக்கு இதுக்கு நீ லேப்டாப் வாங்குற, நீ வந்து அந்த காசு என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருப்பேன், ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருப்பேன், ட்ரெஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி போகும். எனக்கு தோணும் பிசி
இவங்க வந்து பெண்ணுடையில இருக்கும் ஆண் மாதிரி இருக்காங்க. பாய்ஸ்க்கு தெரியும் ப்ரோ, இவங்க லேப்டாப் பற்றி எல்லாமே தெரியும். அவங்க எதனா வாங்கணும்னா கூட என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாடுவாங்க. இவங்க வந்து பட்ஜெட் வச்சுப்பாங்க, 50க்குள்ளே வேணும். அதுக்கு என்னென்ன இருக்குது, ப்ராசஸர் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. 50க்குள்ளே எனக்கு லேப்டாப் வேணும். அண்ணன் போட்ட கோடு இதை நீ தாண்டப்படா. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க புதுசாக பிளேஸ்மெண்ட் பண்ணிச்சு, லேப்டாப் இல்லாமல் வேலை வேணுமா? லேப்டாப் இல்லாமல் எப்படி ஐடியில் வேலை கிடைக்கும்? ஹெச்ஆர் வேலை இருக்குது, ஹெச்ஆருக்கும் லேப்டாப் வேணும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போது வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுன்னா நல்லா படிச்சுன்னா ஏசி ரூமில் வந்து கம்ப்யூட்டர் பண்ணி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கம்ப்யூட்டர் வேணான்னு சொல்கிறாங்க. இது என்ன கதை எனக்கு புரியலையே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ எடுத்து நம்ம இதை போடுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AMD வந்து பின் ப்ராசர் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் LG மாற்றிட்டாங்க. பட் ஆனால் வந்து ஒரு Ryzen 5 7600 இந்த ப்ராசரில் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர். இந்த மிட் ரேஞ்ச் பிசிலே எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் இதை எடுத்து போடணும். முதல்ல இங்கே ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். இந்தாங்க இப்போ வந்து இந்த ரைசன் வந்து நார்மல் மேலே இருக்க மாதிரி வச்சு இந்த 2 இடத்துல இந்த கிளிப் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு முடிக்கும் ஓகேங்களா. மாற்றி போட்டிங்க அவ்வளோதான். வாயில வசம்ப வச்சு தேய்க்க. பரவாயில்ல, பொண்ணுங்களாம் கை நடுக்காது போல, பசங்க நடுக்குது. இல்லை இந்த டைம் போடும்போது எல்லாம் பேனிக் ஆவாங்க, போடுவோம் அப்போ கை நடுக்க சொல்கிறேன். இது வந்து ஒரு 18-20,000 ரூபாய் ப்ராசர். இது மதர் போர்டு 24,000 ரூபாய். ஸோ மொத்தமாக எவ்வளோக்கா சொல்லுங்கள்? 18 + 24,000. 42 தெரியல, எனக்கு தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். 32 சாரி வெங்கட், வெங்கட் வெரிஃபை பண்ணுங்க. 42 கரெக்டாக தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 42% வந்து காலி. இதே ஈஸியாக சொன்ன பார்த்தீங்க, டக்குன்னு சொன்னாங்களா. மீதி இருக்கிற 68%ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேம் போடணும். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. நண்பர்களே சாரி 58%. இப்போ என்ன மேட்டர் வந்து இப்போ இருக்குங்க இல்லையா, போனாட்டி 8GB 8GB 16GB கொடுத்தோம். பட் இப்போ உங்களுக்கு 32GB வருது, 8GB ரேம் வருது. மேட்டர் ஆனால் வந்து ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5 மாதங்க அப்படியே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இது வந்து ரெண்டும் சேர்த்து 7,000 சில்லற, ஒரு 8,000 ரூபாய் ரேஞ்சு கிட்ட வரும். ஸோ இஃப் சம்மன் இஸ் ட்ரைங் டு பில்ட் அ PC, யூ கேன் பில்ட் நவ். இப்போ இது RGB இல்லை தப்பாக. ஆனால் பார்க்கறதுக்கு பாருங்க ஏஸ்தட்டிக்கலாக இருக்கா. இதில் எப்படி போடணும் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் ப்ரோ. எங்கள் ஃபர்ஸ்ட் எந்த ரேம் போடணும்? செகண்டில் போட்டு 4th போடணும். இங்கே பார்த்துட்டீங்களா? கமான் கமான் சூப்பர் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுங்க. அடுத்த கிட்கேட் இது ஒரு Gen 4 SSD. இது வந்து ஒரு 7000 Mbps கிட்ட வரைக்கும் போகும். இதை வந்து ஹீட்சிங். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள M.2 ஸ்லாட் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். இதுக்கு வந்து ட்ரிக்கியாக வந்து ஈஸியா இருக்கு, இதை போயிட்டு பெரிய விஷயம் மாதிரி சொல்றீங்க. இப்போ நீங்கள் வந்து இதை போடணும். பெரிய விஷயம் இல்லை, எப்படி தலையில போட திருப்பி போடணும். ப்ரோ இங்க ஸ்க்ரூ கழட்டணும். போடுங்க. ஸ்க்ரூ கொடுங்க ப்ரோ. ஸ்க்ரூ வராது. இல்ல இருக்கு. கழுத்துலாம் வேணாம், இங்கே வருங்க சுத்தாமல் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ உங்களோட பட்ஜெட் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு கால்குலேட் பண்ண நீங்கள் முன்னாடி 42 வச்சுங்களா. இப்போ வந்து ரேம் வந்து ஒரு 7,999 ரூபா, 8,000 ரூபா. 5,699 ரூபா, 5,700 ரூபா, 12,200 13,700. ஓகே. ஸோ நவ் ஐ எம் குட் அட் மேக். சித்தப்பா போ சித்தப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கூலர் போடணும். எங்க வெங்கட் கூலர் உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீப் கூலோட AG400 ARGB கூலர். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணுங்க தான். அதான் நான் வந்து பசங்க வந்து எமோஷனலி வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, பொண்ணுங்க வந்து எமோஷனலி அவங்க மெச்சூராக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை ப்ரோ, அவ்வளோ இருக்கீங்களா? நிறைய பாய்ஸ் எமோஷனலாகவும் இருப்பாங்க. சில பாய்ஸ் எமோஷனல் இல்லாமல் வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. மேபி எல்லாருக்குமே ஹியூமன்ஸ்க்கு எமோஷன் இருக்கும்ல. ஸோ இப்போ என்ன பண்ணா வந்து இதை எடுத்து இங்கே போடணும். இப்படி ஃபேன் திரும்பி தானே இருக்கும். இல்லை இப்படி தான். ஓகே இப்படின்னா சாரி கரெக்டு திரும்பி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி வைக்க போகிறோமா, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ டைப் போடுறதுக்குங்களா, இதை வச்சு இதை மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் கழட்டணும். 2000 வெப்பன்ஸுங்க. டேக் இட் பிரதர். ஸோ இதை இப்படியே வச்சிங்க அப்படின்னா இது கெப்பாசிட்டி அடிக்குதுங்களா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆமா, ஹீட் ஆகும்போது என்னன்னா கெப்பாசிட்டி லைட்டாக பல்ஜ் ஆகும். அப்போ என்ன இது இடிச்சு இங்கே கட் ஆகி கெப்பாசிட்டி வெடிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஸ்பேசர் போடணும். அதுதான் இது. இதை எடுத்து இப்படி போட்டுருணும், டைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, தெர்மல் பேஸ்ட். ப்ரோ ஊசியில் தருவீங்கன்னு நினச்சேன் நான். இது நான் ஏன் கண்ட்ரோல் இல்லை, இது வந்து டீப் கண்ட்ரோலில் இருக்குது. சத்தியமா கொடுங்க. இது ஸ்ப்ரிங்கு பவர் போட்டு திருப்பணும்.
ஓகேங்களா. இத செங்குத்தா நிக்க வச்சு இது ஸ்க்ரூ டிரைவர், அது கையில பண்ண முடியாது. அட முதலைக்கு பிறந்தவனே இத முதல்ல சொல்லப்படாதா ப்ரோ இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நீங்க வேற பலன் போட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மதர் போர்டில் போட வேண்டிய ஒர்க்லாம் முடிந்து விட்டது. இது வரைக்கும் 55 ஆச்சு லாஸ்ட்டா. ஓகேங்களா. இப்போ கூலர் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் கரெக்டுங்களா. கூலர் வந்து 2200 தான். இப்போ வந்து 57.89% வந்து போயிடுச்சு. பேலன்ஸ் நம்ம இப்போ எவ்வளோ இருக்கு? 42 பாயிண்ட் சம்திங். கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 50% கிட்ட இருக்கு. இந்த பட்ஜெட் வச்சு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. கேபினெட், கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் SMPS. குட், கிரேட். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அடுத்து நம்ம எவ்வளோ 42% இருக்கா பட்ஜெட்டில் 3% மட்டும் எடுத்து ஒரு கேபினெட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கோகோ ஸ்போர்ட்ஸோட கோர் 100M அப்படின்ற ஒரு கேஸ். ஸோ இப்போ இந்த சேஸ் வந்து ஓப்பன் பண்ணும். ஒரு விஷயம் நடக்கும், அது நீங்களே பண்ணுங்க. இருங்க இங்கி பிங்கி வாங்கி போடுங்க. ஓகே ஸ்டோன் பேப்பர், நீங்கள் போடுங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஓகே பெஸ்ட் ஆஃப் 3 போடுங்க. You cried, it's over. Don't fool around. ஆட தெரியாத கூட்டு வந்து கேட்குறேன். போடுங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் சீசர். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி ஓகே, இருங்க நான் கை வைக்கிறேன். என்னடி இது இதுக்காக இவ்வளோ இது ட்ராவல் ஆகி போச்சு கஷ்டம். சரி வந்து வாங்கணுங்க. கிளாஸ் அப்புறம் கிளாஸ் வந்து கையில் தான் க்ளோஸ் பண்ணணும், கையில் தான் ஓவர் பண்ணணும். பார்த்தேன் ப்ரோ வீடியோ. கேஸ் வீடியோ பண்ண பார்த்தீங்களா. ஓகேங்களா. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து SMPS வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் கூலோட PL650D ATX 3.1 சப்போர்ட் இருக்கிற ஒரு SMPS. இது வந்து பிராண்ட் சர்டிஃபைட். இப்போ நீங்கள் எதாவது கதை சொல்லுங்க. ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு கிவ் அவேல நான் கலந்துருக்கேன். அப்படியா? மிஸ்டர் பீஸ் கிவ் அவே கொடுத்தீங்கல்ல, அப்போ பில் போர்ட்லாம் வச்சுங்க தானே. அந்த டைமில் வந்து எல்லா பில் போர்டையும் போய் ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டோரிலாம் வச்சேன். ஆனால் நான் ப்ரைவேட் அக்கௌண்ட், உங்களால் ஸ்டோரி பார்க்க முடியாது. ப்ரோ என் ஃபாலோவர்ஸ்க்குலாம் வச்சேன். அவள் ஏதோ நான் நினச்சேன், என்ன பிரயோஜனம். சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து அடியில் வரணும், ஏன்னா அடியில் தான் மெஷ் இருக்கு. இப்போ வந்து மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வரணும். இப்போ இது வந்து இன்டெகிரேட்டட் IO ஷீல்ட் இருக்கு. இப்போ இதுக்கு தேவையில்லை, அங்கே நம்ம தனியாக போட தேவையில்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை 10 GB USB Type-C இருக்கு, 5 GB USB 3.2 இருக்கு, அப்புறம் USB 2.0, 10 GB USB போட்டு 3.2 Gen 2 இருக்கு. அப்புறம் வந்து கிளியர் CMOS பட்டன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து போயிட்டு இந்த பேட்டரி ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. அப்புறம் வந்து 5 GB Ethernet கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஹோம் தேட்டரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்டிக்கல் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். Wi-Fi 7 இருக்கு பார்த்துங்க. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் SSD அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு 2 ஸ்லாட் இருக்கு. ஸோ நீங்கள் 2 SSD இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். RAM எக்ஸ்ட்ரா போடணும்னா போடலாமா? போடலாம், இன்னும் 2 RAM போடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக எடுத்து அதில் வைக்கணும். சூப்பர். நான் ஒரு ஸ்க்ரூவாக தருவேண்ணா, நீங்கள் அதை எல்லாத்தையும் மதர் போர்டில் போடணுமா. ஓகேங்களா. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் வந்து தேவையான பொருட்களை உள்ள தூக்கி போட்டாச்சு. வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ கேபிள் வந்து ரொம்ப நாள் இழுக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுவேன். கொஞ்சம் பண்ண தெரியும். பண்ண தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? இதுவும் தெரியுமா? பல வித்தையில கையில வச்சிருக்க பாரு. சரி நீங்கள் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நான் அதுக்குள்ள ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். இல்லை நேரங்கள் கழித்து சோல்ஜர்ஸ் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இங்கே வாருங்க அன்புகளி. என்ன ஒரு அழகு. எப்படி உங்களுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட் தெரியும்? நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அதை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா எங்கே இது கொண்டு வரணும்னு கேட்டாங்க. நான் இது மாதிரி சொன்னேன், மேலே பண்ணேன், கீழே பண்ண கொஞ்சம் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்ப்ரெசிவ். கெஸ்ட்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணது வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ்பா. இப்போ முக்கியமானது எத்தனை % இப்போ 80 போயிடுச்சா? 80 இல்லை, நிறுவி ஒரு 60% தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான பொருள் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் என்ன கிராஃபிக்ஸ் கார்டுனா வந்து கிகாபைட்டோட GeForce RTX 5060 8GB கார்டு. ஓகேங்களா. இதை நீங்கள் எக்கச்சக்கமாக மாறலாம். என்ன இங்கே பாருங்களேன், இங்கே இவ்வளோ தான் கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஃபுல்லாக கம்மி பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரேட்டு மட்டும் கம்மி பண்ண மாட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 எடுக்கணும். ஆமாம், ஆனால் வந்து மதர் போர்டில் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது. அந்த சைடு வர மாட்டேங்குது. நான் ஹெல்ப் பண்ணிட்டா? நல்லா இழுப்பா. போயிடுச்சா ப்ரோ? செக் பண்ணுங்க. ஆகுது, அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள். சோல்ஜர்ஸ், பிசி பில்ட் இஸ் ஓவர். கிராஸா இருக்கு பாருங்க. இதா கிராக்ஸ் கார்டு சாஞ்சி கிராஸா இருக்கு. இல்ல இவங்க உள்ளே போடல, இங்கதான் எங்கதான் இருக்கு. இவ்வளோலாம் ஆடாது, ஆளுனா பின்னுக்கு எதுவுமே பார்த்தேன். நான் செஞ்சு தப்ப நானே சரி பண்ணிடுறேன். போட்டிங்களா?
ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வாட்டி வந்து உண்மையாவே வந்து பிசி பில் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து மானிட்டர் மட்டும்தான். யூசானிக் 24 inches HD Pro 180 Hz IPS மானிட்டர். வந்துருச்சா பிளேட்டா? என்னென்ன கொடுத்துருக்கான்? இது வந்து மானிட்டர் ஸ்டாண்ட். இங்கே ஒரு முக்கோணமாக இருக்குது, பிசி டச் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து உங்களோட 24 inches வந்து மானிட்டர். இப்போ உங்களோட பிசி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கீபோர்ட் மவுஸ் காம்போ. கருப்பு நவிதா மாதிரி இருக்கால. பிசி ஆன் பண்ணுவோமா? பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பிசி ஃபர்ஸ்ட் பூட். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ ஒன்றும் வாய்ஸ்லாம் போடல, வாய்ஸ் போட்டு வரோம். வந்துட்டு வந்து கேம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான் பிசி. A few moments later. ஓகே சோல்ஜர்ஸ், பிசி ரெடி. பாருங்க, உங்களுக்கு வந்து இதுல வந்து எல்லா கேம்ஸும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே வாங்க நீங்க ஆடுங்க. ஓடவே போகுது மவுஸ். 207 ஆவரேஜ் FPS. இது மேல ஏறணுமா? குரலை மாத்து. என்ன ஸ்பைடர்மேன்? நல்ல வேளை போன வந்து திருப்பிச்சு. மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் 11260. GTFI அல்ட்ரா 150 FPS. சைபர் பங்க்ல 204. பிளண்டர்ல 37 செகண்ட்ல 2 முடிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசி யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. கரெக்டாக இந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுப்போம் நாங்களும் கரெக்டாக வந்து அடுத்த வருஷம் 4/8/2026 அப்போ வந்து நாங்கள் டீம் வந்து கண்டென்ட் கால் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்று முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாறணும். அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? வி பிலீவ் பிசி எம்பவர்ஸ் எவ்ரி ஒன். என்னையும் வந்து பிசி எம்பவர் பண்ணிச்சு. ஸோ உங்களையும் எம்பவர் பண்ண நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த காம்பனன்ஸ் அண்ட் எவ்ரி திங் கேம் ஃப்ரம் பிசி ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் இதெல்லாம் பிசி பில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்றுடைய பிசி ஃபேக்ட்ரி கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பிசி பில் பண்ணி உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிசி கிடைக்கும் வித் லைஃப் டைம் சப்போர்ட். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிவ்வே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிசியை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன சொல்லுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ராட்காஸ்ட் சேனல் புதுசாக வந்து பிரபு ஆரம்பிச்சிருக்க அப்படி அதுலேயே ஜாயின் பண்ணிங்க. புது புது அப்டேட்ஸ்லாம் வந்து அதில் வரும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்குறதுக்கும் பாய்.